கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 55 பேர் உயிரிழந்த நிலையில் பல்வேறு இடங்களில் பாஜகவினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வள்ளுவர் கோட்டத்தில் போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்கலாம். வணக்கம் தாமரைக்கனி, உங்களுடைய தகவலை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து கிட்டத்தட்ட 55க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ள நிலையில் தமிழகம் முழுவதும் பாஜக சார்பில் இன்றைய தினம் திமுக அரசை கண்டித்து போராட்டமும் ஆர்ப்பாட்டமும் நடைபெறும் என பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்திருந்தார். குறிப்பாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பு இந்த கருணாபுரத்தில் கள்ளச்சாராயம் அறிந்து தொடர்ந்து பல்வேறு பலிகளானது ஏற்பட்டது. இது மட்டும் இல்லாமல் 100க்கும் மேற்பட்டோர் சேலம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட பல்வேறு தனியார் மருத்துவமனைகள், அரசு மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த நிலையில நேற்றைய தினமும் கிட்டத்தட்ட ஒரு 50க்கும் மேற்பட்ட உயிரிழந்து இன்று 55ஆக உயர்ந்திருக்கக்கூடிய அந்த உயிர் பலியை கண்டித்தும் இதற்கு கள்ளச்சாராயம் தொடர்பாக கள்ளச்சாராயம் காய்ச்சி அதை விற்பனை செய்தவர்கள் ஆளுங்கட்சியினர் என்று பல குற்றச்சாட்டுகளை பாஜகவினர் முன்வைத்து இன்றைய தினம் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் தமிழகம் முழுவதும் இன்றைய தினம் பாஜக சார்பில் இந்த கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்து அதற்கு முழு காரணமாக இருக்கக்கூடிய திமுக தான் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து இன்றைய தினம் பாஜகவினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகம் முழுவதும் இன்று காலை முதலே பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போராட்டமானது நடைபெற்றது. அந்த போராட்டம் என்றது இன்றைய தினம் அனுமதியானது அனைத்து மாவட்டங்களிலுமே அனுமதியானது முழுவதுமாக மறுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய தினம் தமிழகத்தில் சட்டப்பேரவையானது கூடியிருக்கிறது. உள்ளிட்ட பல்வேறு காரணங்களை வைத்து காவல்துறையினர் அனைத்து மாவட்டங்களிலுமே இந்த அனுமதியானது முற்றிலும் தவிர்க்கப்பட்டு வழங்காமலே இருந்திருக்கின்றனர். இந்த வழங்காமல், அதாவது அனுமதியானது வழங்கப்படாமலே போராட்டம் நடைபெற்றதால் அனைவரையுமே கைது செய்யக்கூடிய நடவடிக்கை இன்றைய மூலம் காலையிலிருந்தே காவல்துறையினர் ஈடுபட்டு வந்திருக்கிறார். குறிப்பா சென்னையை பொறுத்தவரை சென்னையுடைய பெருங்கோட்ட பொறுப்பாளர் கருநாகராஜன் தலைமையில வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டமானது நடைபெறும் என பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த நிலையில பாஜக வள்ளுவர் கோட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 550க்கும் மேற்பட்ட காவலர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இங்கும் சென்னையை பொறுத்தவரையுமே இந்த வள்ளுவர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதற்கு முன் அனுமதியும் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் இங்கு சட்ட விரோதமாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றால் கைது செய்யப்படும் எனவும் நேற்றைய தினமே அவர்களுக்கு, அதாவது பாஜக காவல்துறை தெரிவித்திருக்கிறார்கள். அதை முற்றிலும் கண்டு கொள்ளாமல் தற்பொழுது ஆர்ப்பாட்டத்துக்கு ஈடுபட வரக்கூடிய அந்த பாஜகவினரை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். வள்ளுவர் கோட்டத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 35க்கும் மேற்பட்ட அரசு பேருந்துகளானது முற்றிலும் குவிக்கப்பட்டு இந்த இடமே ஒரு பதட்டமான சூழ்நிலையை காணப்படுகிறது. என்றால் இங்கு வரக்கூடிய பாஜகவினரை தொடர்ந்து கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவரை தற்போது காவல்துறையினர் கைது செய்து நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் அடைத்து வைக்கின்றனர். இது மட்டும் இல்லாமல் இந்த போராட்டத்திற்கு தலைமை தாங்க கருநாகராஜன் தலைமை தாங்குவார் என பாஜக தெரிவித்த நிலை இன்னும் சற்று நேரத்தில் அவர் இந்த பகுதிக்கு வருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த சாலையில் சென்றக்கூடிய அனைவருமே பாஜக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்று கூறி ஒருவரை கூட விடாமல் தொடர்ந்து தற்பொழுதுமே இந்த கைதானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கைது செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து இந்த கண்டன கோஷங்களை முன்வைக்கின்றனர். கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்ததற்கு முற்றிலும் திமுக தான் காரணம், உடனடியாக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை வலியுறுத்தியுமே இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை கோயம்புத்தூர் நடைபெறக்கூடிய அந்த போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வார் என கட்சியின் சார்பில் தெரிவித்துக்கூடிய நிலையிலும் தற்போது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலுமே போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடியவர்களை காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றனர். சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த வள்ளுவர் கோட்டத்தில் இந்த பதட்டமான சூழ்நிலையான நிலவி வருகிறது. ஒருவர் விடாமல் அனைவரையுமே காவல்துறையினர் தொடர்ந்து கைது செய்து வருகின்றார்கள். ஆனந்தி.